இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் பே secure digital payments with multiple features and great success rate. ஹாய் வியூவர்ஸ், இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானி இந்தியாவிலிருந்தே வெளியேறி லண்டனில் குடியேற போகிறதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இந்த செய்தி தான் கடந்த 2 நாளாக சோஷியல் மீடியாவில் காட்டு தீயாக போயிட்டுருக்கு. அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான வீடு எது அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வியை கேட்டால் பல பேரும் மும்பையில் இருக்க முகேஷ் அம்பானி வீடை தான் சொல்லுவாங்க. ஏன்னா 27 அடுக்கு மாடி, 600 எம்ப்ளாயீஸ், ஹெலிகாப்டர் நிறுத்தவே 3 பார்க்கிங், 180க்கும் மேலே கார் பார்க்கிங் நிறுத்துறதுக்கான வசதி. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஒரு கோயில், ஒரு ஹாஸ்பிட்டல், 50 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு சினிமா தேட்டர், இதுக்கு மேலே 9 அதிவேக லிஃப்ட், இப்படின்னு இத்தனை வசதிகள் அந்த வீட்டில் இருக்குது. இவ்வளோ ஏன் காமன் பீப்புள் ஒருத்தட்ட போய் ஒரே ஒரு நாள் நீங்கள் யார் வீட்டில் இந்தியாவில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் முகேஷ் அம்பானி வீடை அவங்க பிக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இல்லாத வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஏற்பட்ட வீட்டை விட்டுட்டு லண்டனுக்கு முகேஷ் அம்பானி குடிபெயர போகிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இது பல பேரையுமே புருவத்தை உயர்த்த வச்சுருக்கு. என்னப்பா, இல்லாத வசதியே இல்லை, நிலநடுக்கம் வந்தால் கூட தாங்கிடும் அந்த வீடு, ஆனால் அந்த வீட்டை விட்டுட்டு ஏன் முகேஷ் அம்பானி போகிறாரு, எதுவும் ஜோசியக்கார் சொல்லிட்டாரா அப்படின்னு கண்ணா பின்னான்னு சோஷியல் மீடியாவில் டாக் ஓடிட்டுருக்கு. சரி, முதல்ல முகேஷ் அம்பானி லண்டனுக்கு போகிறதா சொல்கிறாங்களே, அது என்ன வீடா இல்லை ஹோட்டலா, அது என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஆக்சுவலி முகேஷ் அம்பானி வாங்கியிருக்கிறது லண்டனில் ஒரு வீடு கிடையாது, அது ஒரு 5 ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டலோட நேம் என்னென்னா ஸ்டோக் பார்க். இந்த ஹோட்டல் ஆக்சுவலி 1908ஆம் ஆண்டில் ஒரு கிளப்பாக தொடங்கப்பட்டது. 18 கோல்ஃப் பாயிண்ட் இருக்க ஒரு பெரிய கிளப் இது. இங்கிலாந்துலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி கிளப் இது தானா. இது தொடங்கும் போது பெரும்பாலும் டென்னிஸ் மற்றும் கோல்ஃப் இது 2 மட்டுமே விளையாடுறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கிளப் ஹோட்டலில் 27 கோல்ஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 14 டென்னிஸ் கோர்ட் இருக்குது. மேலும் 14 ஏக்கரில் பெரிய கார்டன் இருக்குது. இது இல்லாமல் ஸ்விம்மிங் பூல், ஜிம், ஸ்பா அப்படின்னு எக்கச்சக்க வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளப் மெம்பர்ஸ் தங்கிறதுக்காகவே 49 சொகுசு படுக்கை அறைகளும் இங்கே இருக்குது. இந்த பிரம்மாண்டமான கிளப் ஹோட்டலை கடந்த ஏப்ரல் மாதம் 592 கோடி ரூபாய் கொடுத்து இந்தியாவின் முதல் பணக்காரரான முகேஷ் அம்பானி வாங்கியிருந்தார். அந்த டைம் அது செய்திகளில் பரவலாகவே வந்துருந்துச்சு, நம்மளும் பார்த்துருப்போம். இதை முகேஷ் அம்பானி வாங்கியிருந்தாலும் அவருக்கு அங்கே குடி போகிற எந்த ஐடியாவுமே இல்லை. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக தான் அவருக்கு அங்கே குடி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கான். இதுக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் முகேஷ் அம்பானி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு கார் பிடிக்கப்பட்டது. அந்த கார் முகேஷ் அம்பானியை கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட காரா அப்படின்னு போலீஸார் விசாரணை நடத்தினாங்க. இதை பார்த்ததுமே முகேஷ் அம்பானியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சின்ன பயம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்தியாவில் இதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ரிஸ்கோ அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 27 அடுக்கு மாடி கொண்ட அந்த கட்டடத்தில் அடிக்கடி அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வரணும்னா கொஞ்சம் சிரமம் இருக்கிறதால பெரிய நிலப்பரப்பு கொண்ட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முகேஷ் அம்பானியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்கிட்ட வலியுறுத்தினதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இதனால லண்டனில் வாங்கின ஹோட்டல் கிளப்பை அப்படியே வீடாக மாற்றி அங்கே குடிபெயரலாம் அப்படின்ற ஒரு சின்ன பிளானை முகேஷ் அம்பானி போட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்காகவே கடந்த சில வாரங்களாக அந்த ஹோட்டல் கிளப்பை அவர் வீடாக மாற்றி தனக்கேற்ற வசதிகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காராம். சில வாரங்களுக்கு முன்னாடி அங்கே பல்நோக்கு மருத்துவமனை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த மருத்துவமனைக்கு லண்டன்லேயே இருக்க ஒரு முக்கியமான பிரபல டாக்டரை தலைமை டாக்டராக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்க வீட்டில் முகேஷ் அம்பானி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கும்பிடணுன்றதுக்காகவே பெரிய கோயில் ஒன்று கட்டியிருந்தார். அதே மாதிரி ஒரு கோயிலை லண்டனில் இருக்க இப்போ அந்த ஹோட்டல் கிளப்லேயும் அவர் கட்டியிருக்கதா சொல்லப்படுது. இதுக்காகவே ராஜஸ்தான்லேருந்து பிரத்யேகமான மார்பிள் கல்களை அவர் ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. அந்த கோயிலையே பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி 2 அர்ச்சகர்களையும் அவர் நியமிச்சிருக்காரு. சரி, இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் இதெல்லாம் கூட பேசு பொருளாக மாறல. ஆனால் ரீசெண்டாக முடிஞ்ச தீபாவளி தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு மட்டும் முகேஷ் அம்பானி மும்பையில் இருக்க தன்னோட வீட்டுக்கு வந்துடுவாராம். ஆனால் இந்த தீபாவளியை குடும்பத்தோட லண்டனில் இருக்க ஹோட்டல் கிளப்பில் தான் முகேஷ் அம்பானி கொண்டாடி இருக்காரு. இதிலிருந்து தான் முகேஷ் அம்பானி இத்தனை வருஷமாக தீபாவளிக்கு இங்கே இருந்தார், ஆனால் முதல் டைமாக லண்டனுக்கு போயிருக்காருன்னா இனிமேல் அவர் அங்கே மூவ் ஆக போகிறார் போல அப்படின்ற டாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. சமூக வலைத்தளங்கள்லையும் செய்திகள்லையும் போயிட்டுருக்க இந்த பேச்சுக்கு முகேஷ் அம்பானியோட அதிகாரப்பூர்வ நிறுவனமான ரிலையன்ஸ்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முகேஷ் அம்பானி இந்தியாவிலேருந்து வெளியேற மாட்டார், அவர் இந்தியாவில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானியோட ஃபேமிலி லண்டனுக்கு போக போகிறதாகவும் முகேஷ் அம்பானியும் ஒரு 5 மாதம் இங்கே இருப்பார், அப்புறம் ஒரு 5 மாதம் அங்கே இருப்பார், அப்புறம் ஒரு 2 மாதம் வேறு எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப் போவார்
இந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற ஒரு வாசகத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மும்பையிலேருந்து முகேஷ் அம்பானி வெளியேறலைன்னா அப்புறம் எதுக்கு லண்டனில் இருக்க வீட்லேயும் மும்பையில் இருக்க வீடு மாதிரியே கோயில், மருத்துவமனை அதெல்லாம் கட்ட போகிறாரு? என்னங்க, கரெக்ட் தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓகச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.